ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்றது டீச்சர்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க கற்றுக்கிறதுக்கான நோக்கங்களை வகைப்படுத்தவும் ஆர்கனைஸ் பண்ணவும் உதவுற ஒரு டூல் பாக்ஸ். இதோட பிரபலமான வெர்ஷன் காக்னிட்டிவ் டொமைனை அடிப்படையாக வச்சிருக்கு. அதுபடி லேர்னிங்கை கீழே இருக்கிற ஈஸியில இருந்து கஷ்டமான 6 ஸ்டெப்ஸ் வரை ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகணும் அப்படின்னு கருதுறாங்க. 1. ரிமெம்பர். 2. அண்டர்ஸ்டாண்ட். 3. அப்ளை. 4. Analyze. 5. Evaluate. 6. Create. Remember, ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க கத்துக்கிறோம். அதிகமான புரிதல் இல்லாம வெறுமனே மனப்பாடம் பண்றது, அப்புறம் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறது. உதாரணத்துக்கு எலுமிச்சை பழத்தை பத்தி லேர்ன் பண்ணும்போது அதோட பெயர், வடிவம், நிறம், அளவு, அப்புறம் அது புளிப்பு சுவையா இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல்ல இந்த அர்த்தம் இல்லாத தேவையான உண்மைகளை மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லேர்னிங்கோட செகண்ட் லெவலுக்கு போறோம். அண்டர்ஸ்டாண்ட். 2வது லெவல்ல நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். நம்ம இன்ஃபர்மேஷனை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எலுமிச்சை பழத்தை சாப்பிட பறிக்கும் போது அது மஞ்சள் கலர்ல இருக்கும் அப்படின்னு கத்துக்கிறோம். அதை கடிக்கும் போது அப்பா அவ்வளோ புளிப்பா இருக்கும். அடுத்து எலுமிச்சை பழத்துக்கு சூரிய வெளிச்சத்தை ரொம்ப பிடிக்கும் போல, அதான் அதுல நிறைய விட்டமின் சி சத்துக்களும் ஒரு கிரேட் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கிறதுனால நம்மளை ஹெல்த்தியா வச்சுக்க உதவுது. இப்போ நாம உண்மையிலே எலுமிச்சை பழத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அது கூட வேலை செய்யலாம். அப்ளை. 3rd லெவல்ல நமக்கு என்ன தெரியுமோ அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம எலுமிச்சம்பழம் புளிப்பா இருந்தாலும் அது விட்டமின் சியை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த அறிவை அர்த்தமுள்ள விதத்துல பயன்படுத்த நாம ஒரு எலுமிச்சை பழத்தை சுடு தண்ணியில கொதிக்க வச்சு கூட கொஞ்சம் தேன் சேர்க்கலாம். இந்த சூடான எலுமிச்சை சாரை உடம்பு சரியில்லாம இருக்கிற ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற சிஸ்டருக்கு பரிமாறலாம். அனலைஸ். 4th லெவல்ல நம்ம அனலைஸ் பண்ண கத்துக்கிறோம். இதுல இன்ஃபர்மேஷனை சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிச்சு அதை ஆராயிறது, அதுல இருக்கிற பார்ட்ஸ் எப்படி ஒண்ணு கூட இன்னொன்னு தொடர்புல இருக்கு, அப்புறம் இன்ஃபர்மேஷனை ஜெனரலைஸ் பண்றதுக்கு தேவையான ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறது எல்லாம் அடங்கும். நம்ம எலுமிச்சம் பழத்தோட சதையை பத்தி படிக்கிறோம். பழத்தோட தோலை ஆய்வு செஞ்சு அதுல இருக்கிற விட்டமின்ஸ் லெவல்ஸை தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து எலுமிச்சை பழத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றோம். அதே சமயம் பழத்தோட தோல் கசப்பா இருக்கிறதையும் கூடவே நச்சு பூச்சிக்கொல்லிகளோட தடயங்கள் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். அதனால தோலை சாப்பிடக்கூடாது. எவாலுவேட். இந்த லெவல்ல நம்ம எவாலுவேட் பண்ண தயாராகிறோம். நம்ம அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற நிறைக்குறைகளை தெரிஞ்சு அப்புறம் கம்பேர் பண்றோம். எலுமிச்சம் பழத்துல விட்டமின்ஸ்க்கு நல்ல சோர்ஸா இருக்கு அப்படின்றத எவாலுவேட் பண்ண மற்ற சோர்சஸ், அதாவது ஆரஞ்சஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்றோம். நம்ம அடுத்து சொல்ல போற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கான்னு பாக்குறோம். விட்டமின் அளவுகள், மலிவு விலை, சுவை, அப்புறம் பேக்கேஜிங் வேஸ்ட். நம்மளோட எண்ணங்களை விமர்சன ரீதியாவும் பயாஸ் இல்லாமலும் எவாலுவேட் பண்ணா எங்க எலுமிச்சம் பழங்களுக்கு அதிக மதிப்பு இருக்கு, எங்க மத்ததுக்கு அதிக மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கிரியேட். லேர்ன் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்ளை பண்ணி, அனலைஸ் பண்ணி, எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம புதுசா ஒன்ன கிரியேட் பண்ண தயாரா இருக்கிறோம். நம்ம இப்ப எலுமிச்சை பழத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மத்த பழத்தோட கம்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டதால நம்மளோட புது எலுமிச்சை பழ ஜூஸை உருவாக்குறதுக்கான திட்டத்தை உருவாக்கலாம். இப்போ ஒரு கியூட்டான ஷாப் டிசைன், அப்புறம் ஒரு நல்ல ஷாப் நேம், ஸ்வீட் லெமன், கூடவே ஒரு நல்ல ஸ்லோகனை ஈஸியா உருவாக்க முடியும். இயற்கையானது, ஆரோக்கியமானது, அற்புதமானது. ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை முதல்ல 1946 அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் பெஞ்சமின் ப்ளூம் உருவாக்கினாரு. அதோட திருத்தப்பட்ட பதிப்பு 2001 வெளிவந்துச்சு. அதுபடி நம்ம இதுவரைக்கும் மேல சொன்னது அப்புறம் நிறைய டீச்சிங் பிலாசபிஸ்க்கு முதுகெலும்பா இருக்கு. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ஸை கத்து கொடுக்கறது தான் இதோட நோக்கமா இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு தெளிவான லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் இருக்கு. அதோட இதை டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட விமர்சகர்கள் ஒவ்வொரு லெவலுக்கு நடுவுலையும் இருக்கிற ஒரு தொடர்ச்சியான இருப்பையும் பத்தி அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உலகத்துல இருக்கிற மில்லியன் கணக்கான மாணவர்கள் எங்களோட ஸ்ப்ரவுட்ஸ் வீடியோஸ் பார்த்து அவங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க.
ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் அவங்களோட கிளாஸ் ரூம்ல எங்களோட வீடியோஸ் போட்டு காட்டி அது மூலமா ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. யூடியூப் வாலண்டியர்ஸ் எங்களோட வீடியோவை 25க்கும் அதிகமான மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. எங்களோட மிஷன் கிளாஸ் ரூம்ல லேர்னிங் பை டூயிங் முறையை உலகம் முழுக்க ஊக்குவிக்கிறது தான். உங்களால ஒரு கான்செப்டை சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு பேஷனேட் டீச்சர் உங்களால சிறப்பான கண்டென்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு உதவணும்னு நினைச்சா patreon.com ஸ்ப்ரவுட்ஸை விசிட் பண்ணுங்க.